குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியோட கிராண்ட் ஃபினாலே இப்போதான் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த சீசனோட டைட்டில் வின்னரா பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் தான் வந்திருக்காங்க. இது அவங்களோட ரசிகர்களுக்கு ஹாப்பியா இருந்தாலும் ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு வழக்கம் போல டைட்டில் வின்னர்ல ஏதோ சதி பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு பேச ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே மணிமேகலை போனதுக்கு பிரியங்கா தான் காரணம் அப்படின்னு அவர்களோட ரசிகர்கள் பயங்கர கோவத்துல இருக்கும் போது இப்ப பிரியங்கா தான் டைட்டில் வின்னர்னு சொல்லியிருக்கிறது மணிமேகலை ரசிகர்களுக்கு இன்னும் அதிகமான கோவத்தை தான் உருவாக்கி இருக்கு. இந்த நிலையில இப்போ இது டைட்டில் வின்னர் இஷ்யூவை பத்தி முதல் முறையா செஃப் தாமு அவர்கள் சில விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அதுல அவரு குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சி இப்போ ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு. பொதுவா ஒவ்வொரு சீசன் முடியும் போதும் ஏண்டா இந்த சீசன் முடியுது அப்படின்னு தான் இருக்கும். ஆனா இந்த சீசன்ல பல பிரச்சனைகள் வந்து எப்படா சீசன் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆகிருச்சு. எது எப்படியோ இப்போ கிராண்ட் ஃபினாலே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இதுல பிரியங்கா ரொம்பவே நல்லா சமைச்சு டைட்டில் வின்னரா வின் பண்ணிட்டாங்க. ஆனா பல ரசிகர்கள் நாங்க ஏதோ திட்டம் போட்டு கொடுத்த மாதிரியும் இவங்கள தான் டைட்டில் வின்னரா மாத்தி சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியும் பல விஷயங்களை சொல்லிட்டு வரீங்க. அப்படிலாம் எதுவுமே இல்ல. இன்னைக்கு நாள்ல பிரியங்கா உண்மையிலேயே நல்லா சமைச்சிருந்தாங்க. அதனாலதான் அவங்க வின் பண்ணிருக்காங்க. மத்தபடி யாருக்கும் இங்க ஃபேவரிசம்லாம் பண்ணல அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் எந்த சீசன்லயும் நடக்காத சில மோசமான விஷயங்கள் இந்த சீசன்ல நடந்துருச்சு. அது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, நடக்கணும்னு இருந்திருக்கு, அது நடந்துருச்சு அப்படின்னு ரொம்பவே சோகமா சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க செஃப் தாமு அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் பிரியங்கா டைட்டில் வின்னரா வந்ததை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.